ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணது தான். ஓகேவா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக என்னென்னலாம் ஆவணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ் 2.5 லட்சத்துக்கு உள்ளே இருக்கணுமா. ஓகேவா. இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்கம் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுமே ஆன்லைனில் வாங்கந்தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு இருக்கணும். அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருந்தாலும் டேட் செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்சிட்டு இருக்கா இல்லையான்ட்டு. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் 2 சர்டிஃபிகேட்டுமே அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இந்த லாஸ்ட்டு பேங்க் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது அது நீங்கள் நேரில் தான் போய்ட்டு பண்ண முடியும். பேங்க்கில் போய்ட்டு பாருங்கள், சரிங்களா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், ஓகேவா, அவங்க அப்புறம் கிறித்துவ, அதாவது கிறிஸ்டின் ஆதி திராவிடர் அவங்களுக்காக பார்த்திங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் கொடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதன்படி கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதாரமற்ற தொழில் புரிவோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், ஓகேவா. இதெல்லாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2024-25 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே இப்போது காலேஜ் போன வருஷம் சேர்ந்துருப்பீங்க, அதுக்கு போன வருஷம் சேர்ந்துருப்பீங்க, அவங்களாம் ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் வாங்கின்னு இருப்பீங்க இல்லையா. அவங்கெல்லாம் ஜஸ்ட்டு ரினியூவல் பண்ணாலே போதுமானது. இப்போ புதுசாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம்தான் இப்போ தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அது அவங்கவுங்க காலேஜில் நோடல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், umis.tngovernment.in. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது அவங்கவுங்க காலேஜில் அவங்கவுங்களே பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த பேங்க் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் நம்பர்ஸுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜனவரி 31, 2025 அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதே மாதிரி பிசி, எம்பிசிக்குன்ட்டு தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதை காலேஜ் படிக்கிற உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இயர்லி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யூஸ் ஆகலாம். காலேஜ் படிக்கிற முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்கம் கம்யூனிட்டி அப்ளை பண்ணணுன்னா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.